ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா என் அன்பு குழந்தையே, உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் அறியாமல் இருப்பேனா? மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன. அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை எப்படி சும்மாக விடுவேன்? எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் என் வலிகள் அப்படியே இருப்பது போன்று நான் உணர்கிறேன் என்கிறாயா? எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என 2 காலங்கள் சுழலும். நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில்தான் இருப்பாய். ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். உன் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இருக்கிறேன். இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும். நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன். உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் விடுதலை பெறுவாய். இது இந்த சத்திய தேவனின் சத்திய வாக்கு. உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை சும்மா விடுவேனா? அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே. இது சிறிய பெரிய விஷயங்கள் என் அனைத்திற்கும் கூறுகிறேன். அவர்கள் போல் நடந்தால் என்ன வேறுபாடு? ஒன்றை புரிந்து கொள். பழி வாங்குதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது இல்லை. அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான். ஆனால் நீ அப்படி இல்லை. உன் பண்புகள் வேறு. நீயும் பழிவாக நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாக மாறுகிறாய். அப்படி மாறினாய் என்றால் நீயும் வீழ்வது உன்னிடத்திலே உன் நற்புணங்கள் முன். பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு. நீ அந்த கதவில் சிக்கிக் கொள்ளாதே. நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய். உன் சாயப்பா உன்னை நன்கு அறிவேன். இந்த அறிவுரை உன் ஆன்மாக்கு அன்று மாயை நிறைந்த உன் மனதிற்கு. அதனால் உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகள் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நான் வெற்றி என்னும் தீபத்தை உன் இருதயத்தில் ஏற்றி வைப்பேன்.
உனக்கு இருக்கக்கூடிய சில காலங்கள் எதிர்மறையாக வேலை செய்யலாம். எத்தனையோ பேர் உன்னை தூற்ற நினைக்கலாம், கஷ்டப்படுத்த நினைக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். உன்னுடைய கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் நிச்சயமாக அவர்கள் என்றாவது ஒரு நாள் பதில் கூறியே ஆக வேண்டும். ஆனால் அந்த கஷ்டத்திற்கு இருக்கக்கூடிய உட்கருத்து என்னவென்று சற்று யோசித்து பார்த்தால் நீயும் ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறாய். உன்னுடைய முதல் பிறவியில் இருந்து இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. அந்த வகையில் நீ எந்தெந்த இடத்தில் உண்மையாகவே பொய்யாக இருந்திருக்கிறாய், உண்மையாக எந்தெந்த இடத்தில் இருந்திருக்கிறாய், எந்தெந்த இடத்தில் பாவங்கள் செய்திருக்கிறாய் என்ற முழு கணக்கு வழக்குகள் என்னிடம் இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு அப்போது அவ்வப்போது உனக்கு சில கஷ்டங்களை கொடுத்து உன்னுடைய கர்மாக்களை குறைப்பேன். அந்த வகையில்தான் இந்த விதமான கஷ்டமும் நேர்ந்திருக்கிறது என்று நினைத்துக்கொள். உன்னுடைய மனம் மிகவும் அதிகமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறது. இந்த யோசனைகளை தவிர்த்துவிட்டு என்று நீ நேர்மையாக மாறுகிறாயோ அப்பொழுதுதான் உனக்கான விஷயங்கள் எல்லாம் கைகூடத் தொடங்கும். நேர்மறையாக உன்னுடைய மனதை வைக்க வைக்க நாளுக்கு நாள் உனக்கான ஒவ்வொரு விடுவிப்புகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கட்டுகளையும் நீ மனதார அழித்து கொண்டே இருக்கிறாய் என்பதில் உனக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அப்போது நான் என்ன பாவங்கள் செய்தாலும் நான் நேர்மறையாக இருந்துவிட்டால் அந்த கர்மாக்களை அழித்துவிட முடியுமா என்று உனக்குள் ஒரு கேள்வி இப்போது மேலோங்கும். இதற்கான பதில் என்னவென்றால், நீ நேர்மறையாக சிந்தித்துவிட தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாவத்தையே செய்ய மாட்டாய் என்பதுதான் உண்மை. அப்போது எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு நொடியில் இருந்து நேர்மறையாக இருக்கிறானோ அவனுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷம் நாளுக்கு நாள் பொங்கி வழிகிறது என்பதில் எந்த விதமான அசௌகரியங்களும் இல்லை. தற்போது உன்னுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது, அந்த வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிறாய் என்று நான் உனக்கு கூறுகிறேன். மிகப்பெரிய தோப்பில் மிகப்பெரிய மரங்களுக்கு நடுவில் ஒரு சிறிய செடியாக நீ இருக்கிறாய். இந்த செடிக்கு நாளுக்கு நாள் அதற்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய தண்ணீரை ஊற்ற வேண்டும். அந்த தண்ணீர் தான் என்னிடம் இருந்து கிடைக்கக்கூடிய ஞானமும் உன்னிடம் இருந்து கிடைக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்களும். இதை மட்டும் செடி என்னும் உனக்கு தண்ணீராக ஊற்றிவிட்டால் நிச்சயமாக இந்த தோப்பில் இருக்கும் மரங்களைப் போல் ஒரு நாள் நீயும் செழித்து விளங்குவாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு செடி மரமாகிறது என்றால் அந்த மரத்தின் நிழலில் நிறைய பேர் பங்கு கொண்டு நீ அவர்களுக்கு உதவி செய்கிறாய் என்றால் உன்னுடைய பிறவியின் நோக்கத்தை நீ முடித்துவிட்டாய் என்பது அர்த்தம். ஒரு மரமாக மாற வேண்டுமா அல்லது செடியாகவே உன்னுடைய வாழ்க்கையை முடித்துவிட வேண்டுமா என்று முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் நீ இருக்கிறாய். காலத்தின் கட்டாயம் உன்னை எப்படி வேண்டுமானாலும் இழுத்துச் செல்ல பார்க்கும். அதற்கு எல்லாம் பிடி கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையின் வழியை நீ தீர்வு செய்ய வேண்டும். இதன் மூலமாக நீ செல்லும் போதுதான் நாளுக்கு நாள் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு உபசரிப்புகளும் கிடைக்கும். இந்த வாழ்க்கை என்னும் பெரிதான கடலில் மூழ்கி முத்தெடுக்க நீ ஒவ்வொரு நாளும் தயாராக வேண்டும். சில நேரங்களில் கடலின் ஆழத்திற்கு செல்பவர்களுக்கு மட்டும்தான் முத்து கிடைக்கும் என்று உன்னுடைய தலைவிதியில் இருந்தால் அந்த ஆழத்திற்கு செல்லும் அளவிற்கு உன்னுடைய உடம்பு தாங்க வேண்டும். என்றைக்குமே
வாழ்க்கையில் சிலர் வெகு எளிதில் வெற்றியடைந்து விடுவார்கள். சிலர் பல வருடங்கள் கிடைத்து வெற்றி கிடைக்கும். ஆனால் உன்னுடைய ஓட்டம் வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும். இதற்கு நடுவில் நிறைய விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்புறுத்தல்களும் கண்டிப்பாக வரும். இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஓடக்கூடிய வழியை மறந்துவிட்டாய் என்றால் காட்டிற்குள் மறைந்து போவாய். அதனால் எந்த விதமான சவால்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை துரத்த தொடங்கினால் நிச்சயமாக உனக்கான புதிய வழியை நீ கண்டுபிடிப்பாய் என்பதில் உனக்கு உண்மையில் சந்தேகம் இருக்கவே தேவையில்லை. இங்கு யாரும் யாருக்கும் சலித்தவர்கள் அல்ல. எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தனித்திறமை படைத்திருக்கிறார்கள். இவ்வுலகத்தில் நீ எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் பிறப்பெடுத்ததே மிக பெரிய ஒரு மோட்சம். இந்த மோட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது நீ மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கையை நீயே நாசமடைந்துவிட்டு பிறர் மீது பழியை போட்டால் அது யாருக்கும் எந்த ஒரு விதத்திலும் ஈடாகாது. உறவுகள் உன்னை எத்தனை முறை கடலில் தூக்கி போட்டாலும் மீண்டும் நீந்தி கரைக்கு வந்து அவர்களிடம் கூற தயாராக இரு. நான் எத்தனை முறை வேண்டுமானாலும் அடி பாதாளத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறேன். என்னாய் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னிடம் சாயப்பா என்னும் மிகப்பெரிய தூண் இருக்கிறார் என்று. உன்னுடைய அழுகையை கேட்க யாரும் தயாராக இல்லை என்றாலும் உன்னுடைய அப்பாவான நான் இருக்கிறேன். என்னை மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய கண்களில் கண்ணீர் வந்தால் அதற்கு நான் பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு உனக்கான விடைகளை நான் தருவேன். என் மீது உனக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. அந்த வழியில் இந்த உரிமைக்கான பதில்களை நான் வைத்திருக்கிறேன். என்னிடம் நீ எதை வேண்டுமானாலும் பேசலாம். எந்த விஷயத்தை பற்றி வேண்டுமானாலும் உரையாடலாம். ஏனென்றால் உனக்கும் எனக்கும் இருக்கும் பந்தமானது வெறும் ஒரு கடவுளுக்கும் பக்தனுக்கும் உள்ள பந்தம் அல்ல. எத்தனையோ பிறவிகளாக இந்த பந்தங்கள் தொடர்கிறது. அந்த வகையில் நான் உனக்கு ஒரு தந்தை. இந்த தந்தை என்னும் மிகப்பெரிய கடமையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் அதற்கு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் என்றைக்குமே நான் கூறுவது ஒன்றுதான். நீ என்னை தேடி வரவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன்னை என்னிடம் தேடி வரச் செய்தேன். ஏன் தெரியுமா? இந்த முற்பிறவியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பந்தத்தினால் மட்டும்தான். இத்தனை நாளாக ஏன் வரவில்லை, இப்பொழுது மட்டும் ஏன் வருகிறீர்கள் என்று உன்னிடம் ஒரு கேள்வி வரும். அதற்கான பதில் என்னவென்றால், சில விஷயங்கள் உன்னிடம் எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய தலைவிதியில் இருக்கிறதோ அப்பொழுதுதான் கிடைக்கும். அந்த வகையில் உன்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் இந்த நாட்களில்தான் வர வேண்டும் என்று இருக்கிறது. மீண்டும் நான் கூறுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய உடம்பில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னுடைய உடம்பும் மனதும் தாங்கிக் கொண்டு உன்னுடைய உயிர் அண்டத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பிடித்து கரையேற்றவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். இதற்கு மேல் வழியே இல்லையா? என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா? இதற்கு மேல் எனக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை. இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. என்னை நான் மட்டும் இழந்து கொண்டால் மட்டுமே இந்த உலகத்தில் இருந்து நான் விடுதலை அடைய முடியும் என்று உன்னுடைய காரியங்கள் கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு புரிந்தது. ஆனால் 1% இருந்தாலும் அந்த உயிரை வைத்து உன்னை கரையேற்ற வந்துள்ளேன்.
நிச்சயமாக சில நாட்களுக்கு பிறகோ, சில மாதங்களுக்கு பிறகோ, சில வருடங்களுக்கு பிறகோ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ நிச்சயமாக பெருமைப்படுவாய். அதாவது செல்வ செழிப்புடனோடு இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் பெருமையுடன் இருக்க வேண்டும் என்ற எந்தவித கட்டாயமும் இல்லை. 3 வேளை நிம்மதியாக உணவு எடுத்துக்கொண்டு நிம்மதியாக உறங்கி பிறருக்கு மனதளவில் கூட கஷ்டத்தை நினைக்காமல் இருந்தால் கூட அந்த வாழ்க்கை பெருமையடையக்கூடிய ஒரு வாழ்க்கைதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உனக்கு நான் அர்ப்பணிப்பேன். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் என் மீது வைக்காமல் உன்னுடைய கடமையை செய். பலனை எதிர்பாராதே. எதிர்பாராத பலனிற்கு நிச்சயமாக மிக பெரிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.